தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் இருந்து புதிய பேருந்துகள் இறக்குமதி. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலை குறைப்பு. இராணுவத்தை அனுப்புவோம், அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை. போலீஸ் காவலில் இருந்த பெண் தற்கொலை. முச்சக்கர வண்டி சாரதியை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்த போலீசார். பெருந்தோட்ட மக்களுக்கு புதிய வீடுகள், அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. சிக்கப்போகும் நாமல், ஆரம்பமான விசாரணை, நீதிமன்றில் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பயணிகள் போக்குவரத்திற்கு பாதுகாப்பான மற்றும் உயர்தர பஸ்களை பயன்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. அதன்படி நாட்டில் பயணிகள் போக்குவரத்துக்காக புதிய பஸ்களை பெறுவது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சகம் பல நாடுகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். பஸ்களில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத உபகரணங்களை அகற்றும் திட்டம் குறித்து அமைச்சர் நலிந்த ஜேதிசவும் தனது கருத்துக்களை தெரிவித்தார். அத்தோடு வாகன இறக்குமதி குறித்தும் அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் வாடிக்கையாளர்கள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் இந்த பொருட்களை பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நிலக்கடலை கிலோகிராமின் விலை 100 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 995 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு சீனி கிலோகிராம் ஒன்றின் விலை 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 300 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு 1 கிலோகிராமின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 180 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு கவுப்பி கிலோகிராம் ஒன்றின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 765 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. காய்ந்த மிளகாய் 1 கிலோகிராமின் விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 830 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசுமதி அரிசி 1 கிலோகிராமின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 645 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயம் 1 கிலோகிராமின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 230 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருப்பு 1 கிலோகிராமின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 288 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை சீனி கிலோகிராமின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டு 240 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெத்தலியின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 940 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அரிசி தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இயங்காத அரிசி ஆலைகளுக்கு இராணுவம் அனுப்பப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றிரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி செயல்படவில்லை என்றால் அரிசி ஆலையின் களஞ்சியத்துக்கு கொண்டு செல்லப்படும் வரை இராணுவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தோடு அரிசி ஒரு தேசிய சொத்து என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்கம் இதுவரை எந்த நியாயமற்ற விதிமுறைகளையும் அமுல்படுத்தவில்லை என்றும் கூறினார். எந்த ஒரு ஆலை உரிமையாளரும் இணங்கவில்லை என்றால் அந்த ஆலை இராணுவத்தால் கையகப்படுத்தப்படும் என்றும் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு விடப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அதே சமயம் எதிர்காலத்தில் அரிசி விற்பனை தற்போதைய கட்டுப்பாட்டு விலையை விட 1% கூட அதிகமாக இருக்க அனுமதிக்கப்படாது என கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முடிந்தால் மோதி பார்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மருதாணி போலீசாரால் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவர் இன்று அதிகாலை தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். 32 வயதான இந்த பெண் மருதாணி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணியளவில் போலீஸ் அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தெமட்டகொட போலீசார் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை தடுத்து வைத்து நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்தமை தொடர்பில் தெமட்டகொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் சட்ட அறிவிப்பை விடுத்துள்ளது. தெமட்டகொட போலீசார் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் 7 நாட்கள் தடுத்து வைத்திருந்தனர். அது மட்டுமல்லாது அவரை நிர்வாணப்படுத்தி தாக்கினார்கள் என்ற முறைப்பாட்டின் அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தனது கட்சிக்காரரான முச்சக்கர வண்டி சாரதி தொலைபேசி மூலம் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பயணி ஒருவரை ஏற்றுவதற்காக தெமட்டகொடவிற்கு சென்றார் என அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு சீருடையின்றி வந்த சிலர் துப்பாக்கியை காண்பித்து அவரை அச்சுறுத்தினார்கள். பின்னர் அவரை தெமட்டகொட போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று குப்பையொன்றில் மீட்கப்பட்ட பெண்ணின் உடல் குறித்து விசாரணை செய்தார்கள். மோசமாக தாக்கினார்கள் என சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஜனவரி 2ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் முச்சக்கர வண்டி சாரதியை 9ஆம் தேதியே போலீசார் அந்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். தாம் தாக்கியதை மறைத்து முச்சக்கர வண்டி சாரதி வாகனம் ஒன்றில் இருந்து கீழே விழுந்து விட்டார் என பொய்யான தகவலை வழங்கியுள்ளனர். போலீசாரின் தகவலை அடிப்படையாக வைத்து நீதிமன்றம் அந்த நபரை விடுதலை செய்துள்ளது. பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் 18ஆம் தேதி வரை சிகிச்சை பெற்றுள்ளார். தங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்தால் அந்த நபரின் வாகனத்தில் போதைப் பொருளை வைத்துவிட்டு குற்றச்சாட்டை பதிவு செய்வோம் என போலீசார் எச்சரித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது சகோதரனின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து பாதிக்கப்பட்டவரின் சகோதரி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு 4350 வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் நேற்று நடைபெற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பெருந்தோட்ட மக்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னர் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியுடைய பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையாளர் விகிதம் 83.75% உள்ள அதே நேரத்தில் தோட்டங்களில் இது 5.6% மட்டுமே உள்ளது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ் டிரான்ஸ்பெர்க் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததில் 70 மில்லியன் நிதி முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை விசாரணைக்காக குறித்த வழக்கின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்ட பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாகினார். இதன்போது இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனி விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதன்படி முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நெலுப்புலி லங்காபுர கிறிஸ் நிதி மோசடி தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் தனது நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் வழக்கை ஜூன் 4ஆம் தேதி சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.